அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வடம் படத்தோட விமர்சனம். வடம், இந்த வடம் பிடித்து இழுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊர்லலாம் தேர வடம் பிடித்து இழுத்தல். அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு காளைகள், அது அதோட அந்த வடம், இந்த கயிறு மூக்கணாங்கயிறு இருக்கு இல்லைங்களா, அந்த வடம், இதெல்லாம் அந்த அந்த கயிறு தான் அந்த வடம்ங்கிறது. அது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அத்தனை வடம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஊர் பக்கம். இந்த படத்தில் அந்த வடம்ங்கிறது இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அந்த விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தோட கதை மொத்தமும் மதுரை மண் மனம் கமழ படமாக்கப்பட்டிருக்குது. ஓப்பனிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் என்ன கதை என்ன களம். ஓப்பனிங்கே விமல் ஜெயிலேருந்து வெளில வர்றாரு ஜாமீனில். அவரை போட்டு தள்ளுறதுக்கு பல பேர் வெயிட்டிங்கில் வெளில இருக்காங்க. அங்கேருந்து தப்பிக்கிற விமல் அவரை ஒரு முதியவர் போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு ஆள் தேடிட்டு இருக்காரு. அங்கேருந்து தப்பிக்கிற விமலை. அது இல்லாமல் கூட இருந்த ஒருத்தர் குழி பறிக்கிறாப்புல விமலை நண்பனாக இருக்கிற மாதிரி இருந்து. ஏன் இத்தனை பேர் அவர் மீது இவ்வளோ வன்மம் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ளார போய், அவர் அப்பா பெரிய நிலச்சுவான்தார், ஜமீன்தார், அந்த ரேஞ்சில் அவரோட ஜல்லிக்கட்டு காலை அதை யாரும் வின் பண்ணக்கூடாது, அதை விமல் வச்சு வளர்க்குறாரு. அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஒரு பஞ்சாயத்து, அதனால் ஒரு குரூப்பு விமலை போட்டதில் அலையுது, இன்னொரு குரூப்பு வேற ஒரு காரணத்துக்காக, இன்னொரு குரூப்பு இன்னும் பல இப்படி பல காரணங்களுக்காக விமலை போட்டுத்தள்ள அலையிறாங்க. விமல் அவங்களிடமிருந்தெல்லாம் தப்பி பிழைத்தாரா, வேற கதாநாயகி யார், கதாநாயகி இல்லாமல் கதாநாயகிக்கும் இவருக்குமான காதல்னால வேற எதுவும் விரோதம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த வடம். அப்படி என்னதான் விமல் தவறு செய்தார் அப்படின்னு நம்ம கேள்வியோட சீனில் ஒன்றுனோம்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இந்த படத்தில் என்ன ஒரு பியூட்டின்னா, பொதுவாக முன்னாடிலாம் சினிமா தேரியில் ஃப்ளாஷ்பேக் வச்சா ஃப்ளாஷ்பேக் உள்ளார ஃப்ளாஷ்பேக் வைக்கக்கூடாது. இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் வருது, அதில் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வருது, அதுக்குள்ளார இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வருது. இப்படி ஃப்ளாஷ்பேக் உள்ளார ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி புதுமையாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. சினிமா தேரியெல்லாம் தாண்டி இன்றைக்கெல்லாம் சினிமா தேரியில் இன்ட்ரோலுக்கு முன்னாடி சாங்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீனு, ஓப்பனிங் ஒரு டைட்டில் சாங் அப்படிங்கிற தேரியெல்லாம் மீறிடுச்சு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவே மீறிடுச்சு. ஆனால் அப்படி மீறினால தான் இன்றைக்கி நம்ம இன்னமும் படம் பார்த்துட்ருக்கோம். பழைய பாணியிலே இருந்தால் எப்படி மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா, அதில் இந்த படம் ரொம்பவே மீறி இருக்குது. ஃப்ளாஷ்பேக் உள்ளார ஃப்ளாஷ்பேக் வைக்கிறதுங்கிற விதத்தில் நான் அந்த மாற்றத்தை பார்த்தேன். இந்த படத்தை கேந்திரன் வித்தியாசமான ஒரு படமாக மதுரை மனம் கமழ எடுத்திருக்கிறாரு. மதுரைன்னாலே மல்லியும் இட்லியும் தான் ஞாபகம் வரும், இதுக்கப்புறம் இந்த படமும் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இந்த மதுரை மக்களோட வீரம் தீரம் இதெல்லாம் எடுத்து, கூடவே ஜல்லிக்கட்டு இந்த விஷயங்களும் எடுத்திருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்குள்ளார ஃப்ளாஷ்பேக் இருந்தாலும் அவ்வளவும் விறுவிறுப்பாக இருக்குது. அதான் அந்த படத்தோட பியூட்டி. அது இல்லாமல் முறுக்கு மூசையோட கிராமத்து அதிரடி ஹீரோவாக நம்ம விமல் இந்த மாதிரி கிராமத்து கதைனாலே ஒரு இங்கிலீஷ் பேசினா தான் நம்ம கொஞ்சம் கடுப்பாகும். இந்த படத்தில் அழகாக ஒரு கிராமத்து இளைஞனா நம்மளை மாதிரி கிராமத்துலேருந்து வந்தவங்கள ரொம்பவே வசீகரப்படுத்துகிறாரு. அதுமாதிரி அவங்களோட அப்பா ஊர் பெரிய மனிதர் நிலச்சுவான்தார், அவருக்கு நல்லது செய்தாலும் பிடிக்காது, யாரும் நல்லது செய்தாலும் அவர் கேரக்டரோட பிடிக்காது. அதே மாதிரி அவங்கள தண்டிச்சும் விடுவார். அப்படிப்பட்ட தண்டிக்கப்பட்ட ஒரு இளைஞனோட அப்பா தான் விமலை அந்த பெரியவர் கொல்ல துடிக்கிறாரு. அதாவது அப்பனை பழிவாங்க பிள்ளைய கொள்கிற அந்த மேட்டரில் அவரை கொல்ல துடிக்கிறாரு. அது மாதிரி மஞ்சு விரட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டில் அவர் வளர்க்கும் காளை, நம்ம ஆடுகளம் நரேன், அவர் தான் அந்த அப்பா கேரக்டரில். அவர் வளர்க்குற காரை தொடர்ந்து ஜெயிக்க, அதனால் விமல் அப்பாவும் ஊரில் சில பேருக்கு பகையாகிறாங்க. இந்த விஷயம்லாம் ஒரு அப்படியே சுற்றி சுழண்டுட்டு இருந்தாலும் விமலும் அவங்க அப்பா நம்ம ஆடுகளம் நரேனும் இந்த காளை மீது காட்டுற நேசம் பாசம், அந்த அந்த காலை வளர்க்குறவங்களுக்குலாம் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அவங்களோட அந்த உடல் அமைப்பு இதெல்லாம் ரொம்ப அழகாக விமலும் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பா வர்ற நரேனும் ஆடுகளம் நரேனும் அது அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் விமல் வேறு லெவலில் இந்த படத்தில் ஹீரோவாக ஜொலிக்கிறாரு, கிராமத்து நாயகனா. அந்த கிராமத்து இளைஞன் சில இதில் கொஞ்சம் வெகுளித்தனமாக இருக்கும், சில இடத்துல போர்க்குணத்தோடு இருப்போம். அதை ரொம்ப அழகாக அதில் காட்டியிருக்கிறாரு. ஹீரோவாக ரொம்ப சுறுசுறுப்பாக நடிச்சிருக்கிறாரு விமல். அதே மாதிரி விமலை முதல்ல ஒரு கட்டமான மாதிரி ஒரு லுக்கில் பார்த்துட்டு இருக்கிற சங்கீதா
அதுக்கப்புறம் விமலை துரத்தி வழக்கமான கதாநாயகி மாதிரியே காதலிக்கிறாங்க. அருமையாக இருக்குது அந்த காதல். அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே அழகாக ரொமான்ஸும் வருது. அவர் கூட விமலுக்கும் ஜோடி பொருத்தம் பக்காவாக இருக்குது. அந்த பொண்ணும் சரி விமலும் அந்த காதல் காட்சிகளில் காட்டுற அந்த அழகழகான முகபாவம் இன்னமும் நம்ம மனசை விட்டு நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபீல் வருதா பாருங்கள். அதுமாதிரி தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டிக்க பண்ணணும்னு நினைக்கிற விமலோட அப்பா ஆடுகளம் நரேன் அவர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி மஞ்சு விரட்டு போட்டியில் வந்து தன் காலை ஜெயித்து விடக்கூடாது அப்படின்ற லட்சியமாக ஒரு கேரக்டரில் நட்டி நடராஜ் தன் காலையை யாரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அது விமலுக்கு எந்த விதத்தில் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் வேறு லெவலில் சித்தரிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி ஒரு சீனும் மதுசூதன ராவ் அவர் இன்னொரு வில்லன். அதே மாதிரி பிச்சைக்காரன் மூர்த்தி இயக்குனர் கருப்புசாமி குத்தகைதாரர் படத்தோட இயக்குனர் அவர் 2 படம் பண்ணார். சொல்லாமலை சசியோட உதவியாளர். இந்த படத்தில் பிரமாதமாக பிச்சைக்காரன் மூர்த்தி இவர் கூடவே இருந்து பண்ணுற அயோக்கியத்தனங்கள், இவரை காலி பண்ண நினைக்கிறது வில்லனா. அதே மாதிரி விமலோட நண்பனா பாலசரவணன் அவரும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் இது இல்லாமல் முனிஷ்காந்த் வேறு இருக்கிறாரு. பயங்கரமாக விமலை நான் வந்து சம்பவம் பண்ணாமல் விட மாட்டேன்னு அவர் கத்தியோடு தெரிகிறது. ஒரு பக்கம் காமெடியாகவும் ஒரு பக்கம் சில இடங்களில் கொஞ்சம் கடியாகவும் இருந்தாலும் இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த சில படங்களோட சீன்ஸை ஞாபகப்படுத்தினாலும் ஒரு கிராமத்தில் போய் வாழ்ந்துட்டு வந்த ஃபீலை கொடுக்குது. அதுமாதிரி காளைகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி கடைசியில் வந்து 8 காட்சியில் காளையோட ஹீரோ பாயிடுது. அதுமாரி ஹீரோயின் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த ஹீரோயினோட விமலுக்கு உள்ள சீன்ஸு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஊடலும் கூடலமாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கும் ஒரு வீரம் பொருந்தியாத மதுரை பொண்ணு வீரம் பொருந்திய பொண்ணு அவங்களையும் காட்டியிருக்கிறாங்க. இப்படி இந்த படத்தில் எல்லாத்தையுமே பிரமாதமாக இருக்குது. இதை தாண்டி நம்ம ஆள் சரவண சக்தியும் இருக்கார். அவர் வில்லத்தனமே காமெடியாக தான் இருக்கும். அவர் ஒரு காட்சியில் வந்து செருப்பெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அவர் பண்ணுற பந்தா அதை இமான் இன்னும் பில்டப்பாக தன்னோட மியூசிக்கில் பண்ணியிருக்கிறது. பாடல் காட்சிகளோட ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது அந்த சீன்ஸ்லாம். அது மாதிரி ஞானக்கரவேல் பாடலாசிரியர் அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் எழுதியிருக்கிறாரு. அருமையாக எழுதக்கூடிய ஒரு இளைஞர். பாண்டி முனி வர்றாங்கிற அந்த பாட்டில் மதுரையை தெறிக்க விட்டுருக்கிறாரு. அது மாதிரி ஆசை கலவாணியே என்னை சொக்க வச்ச பாடல்கள் இன்னமும் நமக்கு வந்து இப்போ சமீபமாக நம்ம மோகன்ஜி அவருடைய படத்தில் பாடின பாட்டை நான் பாடியிருக்க மாட்டேன்னு சொல்லி சர்ச்சையில் சிக்கின சின்மயி குரலில் அந்த சர்ச்சையும் தாண்டி நம்மளை லைக்க வைக்கிதுன்னா அது மிக இல்லை. அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இமானோட இசைக்கு கிடைச்ச கிரெடிட்னு சொல்லலாம். அதுமாதிரி மதுரை சுற்று வட்டாரம் இந்த பரபரப்பு அது இல்லாமல் அந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இந்த பஞ்சாயத்து அடித்தடி மதுரைக்காரங்கனாலே பஞ்சாயத்து தானே. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தன்னோட கேமராவில் வந்து படம் பிடிச்சிருக்கிறார் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். உண்மையாக கிராமம் கோயில் திருவிழா இப்படி ஆளாளுக்கு நான் வீரன் மதுரைக்காரன்டா. நம்ம விஜயகாந்தே கடைசி வரைக்கும் மதுரைக்காரன்டான்னு சொல்லிகிட்டே இருந்தவர் தானே புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் மதுரைக்காரன் சொல்கிறப்போ அது நமக்கு வந்து ரொம்ப அந்நியமாக தெரியல, ஒரு மாதிரி அது சகஜமாகிடுச்சு இன்றைக்கி நமக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு படமாக மதுரை மணக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை மண்கம் ஒரு படமாக அருமையாக இருக்குது. வடம் மொத்தத்தில் இந்த குடலை உருவுற ஜல்லிக்கட்டு போட்டி இதெல்லாம் காளைகள் வடத்தில் கட்டப்பட்ட நிலை. அந்த வடத்தில் வந்து ஜல்லிக்கட்டுக்காக வரிசையாக இப்போ கூட நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தப்போ ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருந்தால் ஒரு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுக்காக அந்த வடத்தில் கட்டி வச்சுருந்தாங்க காளைகளை. அது நாங்கள் டாப்பாங்கல்லேருந்து பார்த்தப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா ரயில்வே ரோடோட அந்த கீழே இருக்கும் இல்லைங்களா அந்த மஞ்சு விரட்டு, அது அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு படத்தை வந்து வடம் உண்மையாக நிச்சயமாக கிராமத்து கதைகளை விரும்பும் ரசிகர்கள் நெஞ்சில் நிச்சயமாக வடம் வந்து இடம் பிடிக்கும். அதுவும் ஒரு நல்ல இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.